தவக்கால சிந்தனையில் ஆண்டவரே என்னோடு பேசும் என்ற தலைப்பில் நான் இன்று உங்களோடு சில நிமிடம் பேசுகிறேன். எவ்வித இருளும் நம்மை நெருங்காமல் உலகின் ஒளியான ஆண்டவரின் வழியில் மகிழ்ச்சியோடு பயணிக்க அன்போடு அழைக்கின்றேன். கடவுள் தொடக்கத்திலேயே ஒளி உண்டாகுக என்றும் ஆதி பெற்றோரிடம் நடுமரத்தின் கனியை மட்டும் உண்ண வேண்டாம் என்றும் பேசிக்கொண்டேதான் இருந்தார். அதே ஆண்டவர் இன்று நம்மோடு இயற்கையின் வழியாகவும் உலகின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்மோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். நாம் தான் அவர் குரலை கேட்பதில்லை. நம் ஆண்டவர் தொடக்கத்திலிருந்து இன்று வரை பல இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசிக்கொண்டும் எச்சரித்து கொண்டும் இருக்கிறார். சிறப்பாக ஆண்டவர் சாமுவேலை அழைத்த போது சாமுவேல் ஆண்டவரிடம், ஆண்டவரே உம் அடியான் கேட்கிறேன் என்று சொன்னார். 1 சாமுவேல் 3:9. ஆண்டவர் சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தது போல நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து நம்மிடம் பேச காத்திருக்கும் ஆண்டவரிடம் நாமும் உரிமையோடு பேசுவதற்கு தடையாக உள்ள பாவங்களை நீக்கி நம்மை தயாரிப்போம். எவ்வாறு எனில், இக்காலத்தில் மரம் தனது இலைகள் அனைத்தையும் உதிர்த்துவிட்டு புதிய இலைகளை துளிர்க்கச் செய்வது போல நாமும் நம் புனித நாட்களை பயன்படுத்தி தவம், ஜெபம், தானம், இன்னும் அதிக ஆலயங்களுக்கு சென்று திருப்பலி காணுதல், நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து வழிபடுதல், மேலும் தியானங்களில் கலந்து கொண்டு இறை வார்த்தையை கேட்பதும் வாசித்தலின் மூலமாக இறைவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து செயல்படுவோம். திருப்பாடல் 46:1. நம்மோடு வாழும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். அவரின் துணை கொண்டு உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். திருப்பாடல் 37:1. ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுப்போம். இறை ஆட்சியை மண்ணில் ஒளிரச் செய்யும் புனிதர்களாக மாறுவோம்.